அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் தன்னுடைய அன்பான வணக்கங்களை அறிவித்துக் கொள்கிறேன். ஆனி மாத ராசி பலன்களை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் ஆனி மாதம் சிறப்பான மாதம், செல்வ செழிப்புள்ள மாதம், தரித்திரம் நீங்கி நோய்கள்லாம் நீங்கி மன அமைதி, தெம்பு, புதிய சக்தி, சொந்த பந்தம் எல்லாம் உறவுகள்லாம் நன்னா இருந்து விழாக்கள்லாம் கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கும் காலம். நீண்ட ஆயுள், தரித்திரம் நீங்கிறது மட்டும் இல்லை, நீண்ட ஆயுள், செல்வம் செழிக்கும், ஜீவனம் நன்கு பெருகும், வர்த்தகம் நன்காக இருக்கும், லாபாதங்கள் நல்லா சொல்லிப்பீங்க, வண்டி வாகன சுகபாக்கியம் நடக்கும், குடும்பத்தில் திருமண பாக்கியம்லேருந்து குழந்தை குட்டி பாக்கியம்லாம் எல்லாம் கிடைக்கும். அவர்களுக்கு ஏற்றமான வாழ்க்கை இருக்கும். சோகத்திலேயே மூழ்கி போன குடும்பங்கள்லாம் இனி புத்தொழி பெற்று நல்ல சிறப்பாக வாழும். பிரிந்தவர் கூடுவர். இனிமேல் திருமண பாந்தங்கள்லாம் இப்போ கட்டாகாது, பிரிஞ்சு போகாது. உறவுகள் நல்லுறவு இருக்கும். ஒருத்தருக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி, வேதனை, சந்தம், பிரிச்சு, தொலைப்பு, எழுப்பு இதெல்லாம் நீங்கி நல்ல அருமையான ஒரு நல்ல வசந்த காலமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த சொல்லி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ராசி நாயகர் சூரியன் மிதுன மாதம் என்பதால் மிதுன மாதம் ஜூன் 15 ஜூலை 16 வரைக்கும் உள்ள காலம். இந்த காலம் பொற்காலமாக இருக்கும், வசந்த காலமாக இருக்கும். இந்த சூரியன் மிதுனம் சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் சொல்லக்கூடிய இந்த மிதுனத்தில் இருப்பார். ராசிக்கு லாபத்தில் இருப்பார். ராசிக்கு முக்கியமான ஒரு கர்த்தா யாருன்னா செவ்வாய். அவர் சுகஸ்தானாதிபதியும் மட்டுமல்ல, பாக்யாதிபதி. அதோட இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமத்தில் இருக்கார் அப்படின்னு வரும்போது அது கூடயே பாக்யாதிபதியும் கூட இருக்கார் செவ்வாய் அப்படின்னு தோணும். இங்கே விபரீதமாக ஒரு வழி பண்ணியிருக்கார். சனீஸ்வரன் கடத்தராதி மட்டுமல்ல, அவர் 6ஆம் வீட்டுக்கும் அதிபர். 6ஆம் வீட்டில் உட்கார்ந்து வக்கர நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பாறை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். செவ்வாயும் குருவியும் அட்டமத்தில் விபரீதமான யோகங்கள் உண்டாகும். அதோட சூரியன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால கேந்திரத்தினுடைய ஒரு யோகங்கள்லாம் வரும். கஜகேசரி யோகங்கள்லாம் வரும். குருவும் செவ்வாயும் ஒரு யோகம். குரு செவ்வாய் சேர்ந்து சூரியனை பார்க்குறது, செவ்வாய் மூலம் பார்க்குறது யோகம். இந்த மாதம் 11ஆம் தேதி, ஆனி 11ஆம் தேதி வரைக்கும், ஆனி 4ஆம் தேதி சுக்கராச்சாரியர் ராகுவோடு இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சுக்கராச்சாரியார் இருப்பார். அதற்கு பிறகு சுக்கரர் மிதுனத்துக்கு ரிஷபத்துக்கு போயிடுவார். இந்த புதன் ரிஷபத்தில் இருக்கார். புதனும் சுக்கரனும் 10ஆம் வீடு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கார். 10ஆம் வீட்டு அதிகாரியே வீரியஸ்தானாதிபதி தான், அதே சுக்கரன் தான். கூடயே புதனும் இருக்கார். அப்போ ஜீவனங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, கலை தொடர்புள்ள பெரும்பாலும் சர்வீஸ் செக்டார் சொல்லக்கூடிய அரசு நாட்டை ஆளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை சோஷியல் அந்த சம்மந்தப்பட்ட என்னென்ன உண்டோ அதெல்லாம், லைசன்ஸ் ஒர்க்கு, என்னென்ன கான்ட்ராக்ட் ஒர்க்ஸு என்னென்ன உண்டோ அதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். பணம் நிறைய, செல்வம் மிகுத்து இருக்கும், விளைவுகள் கூடும், வியாபாரம் பெருகும், பகைவர் தொழில் இருக்காது, அதெல்லாம் அழிக்கப்படுவார்கள். அதனால் நிம்மதியான ஒரு காலமாக இருக்கும். காணாமல் போடுவாங்க அவங்களாம். வளர்ச்சிக்கு ஒரு காலமாக இருக்கிறதுனால அலுவலகம் மட்டுமல்ல, தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல, வீடும் வெளி வட்டார பழக்கம் சுகமாக நன்னா இருக்கும். நம்ம நாட்டை சுற்றி வேணால் பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம் தவிர நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு எல்லா வளமும் நீர் வளமும் நில வளமும் உள்ள இந்த வருஷம் நன்னாவே இருக்குது. மற்ற சென்னை நகரில் வேணால் உங்களுக்கு எதிர்பார்க்கணும், வெயில் கொடுமை ஜாஸ்தியாக இருக்குது, மழை இல்லை, அது சொல்லிக்கலாம். சுற்றியூர் நன்னாவே சிறப்பாக இருக்குது. நகர்ப்புற மாற்றுறது அது ஒன்றும் நம்ம தவிர்க்க முடியாத விஷயம்தான். அதனால் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஜீவனங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜீவனங்களை தேடி ஓட வேண்டாம். ஜீவனங்களை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு நமக்கு அமைப்பு கொடுத்துருக்கு. எல்லோரும் உழைச்சி தான் சம்பாதிக்கணும், இப்படி காயை நகர்த்த முடியாது. அதனால் அந்த அமைப்பில் எல்லாமே இருக்குது. வெளிவட்டார பழக்கமுள்ள சமூக கலாச்சார பொருள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு மன சந்தோஷத்தையும் அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். எல்லாம் வளர்ச்சி வரும், கல்வி வளர்ச்சி வரும், இசை அதே மாதிரி
அந்த கலை பண்பாட்டு கலைகளில் நன்னா வளர்ச்சி வரும். உங்களோட கௌரவம், அந்தஸ்து, பெருமை, பொறுமை என்ன இருக்கும், தனாதனம் நன்னா இருக்கும். அந்த யாத்திரை பகவான் தொடர்புள்ள யாத்திரைகளில் நன்னா, தல யாத்திரைகள் நன்னா இருக்கும். எல்லா வீட்டிலும் நல்லா இருக்கும். குடும்பத்தில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் சோபங்கள்லாம் தொடர்ந்து இன்னுமே நிறைய வந்துட்டே இருக்கும். அந்தந்த உரிய காலத்தில் கல்யாணத்துக்கு நீங்கள் பார்த்து செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு காலம் இருக்காது. மளமளான்னு வந்துடும், நாடி வரும் எல்லாமே. குடும்பம் நமக்கு தேடி ஒரு குடும்பத்தை உண்டாக்கணுன்றது, ஒரு திருமணத்தை உண்டாக்கணும்னு நினச்சா திருமணம் தானாக தேடி வந்து மதுவோ வரணும், அமைந்து ஒரு நல்ல சுகமான அழகாக முடியும். அலைச்சல் ஓச்சல்லாம் இல்லாத நிம்மதியான நோய் வாட்டம் இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வகையினங்கள்லாம் மாறிடும். இந்த மறைமுகமாக கொடுக்கும்போது மறைமுகமாக செய்கிறார். காரணம்னா இந்த சிம்மத்துக்கு மட்டும் எப்போதுமே பகையர்கள் நேரடியாகவே இருப்பாங்க. அதனால தான் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாட்டி சனீஸ்வரன் உண்டாக்கியிருக்கார். சனீஸ்வரன் சூரியனுக்கும் ஒருவர்களும் ஒத்தாகட்டாலும் உழைப்பாளிக்கும் முதலாளிக்கும் என்றைக்கும் ஒத்து வராது. ஆனாலும் உழைப்பாளியில் வெறும் முதலாளியால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேருந்தாவது நாட்டிலும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுன்றது அந்த அமைப்பு அவங்க முதலாளிகள்லாம் பண்ணுறாங்க. அந்த முதலாளி அதே மாதிரி நம்ம நாட்டில் எல்லாம் கிடைக்கக்கூடியதில் வெளிநாட்டு போகிற அந்தஸ்து கொண்ட அளவுக்கு நம்ம செல்வாக்கை உண்டாக்குறதுனால நம்மளுடைய பணம் இங்கே இருக்கிறது வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு தான் பணம் வரும். அங்கே போய் ஏன் பண்ணுற அளவுக்கு தான் அந்த பணத்தினுடைய ஃபேஸ் வேல்யூ கொண்டு வராங்க, அழகாக கொண்டு வராங்க. அதனால் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை. தொழிலும் வளம் நல்லா இருக்கும். வருமானம் இருந்தால் தானே அந்த அளவுக்கு நம்ம பொருள்களையோ உதவியோ வாங்கி அனுபவிக்க முடியும்னா அதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய காலம்தான் இது. இயற்கையே தானாக முன்வந்து செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கி இருக்கிறது. நம்ம தேடின்னு போய் ஒன்று ஒன்றா இதுவரைக்கும் ஏமாந்து அவஸ்தப்பட்ட வேதனைக்கு உட்பட்ட காலம் போய் இனிமேல் இப்போ ஒரு அருமையான ஒரு மங்களமான சிறப்பான தேஜஸான ஒரு காலம் அமைந்திருக்கு. இந்த காலத்தில் நமக்கு ஆரோக்கியம் நன்னா இருந்தாலும் அனுபவிக்க முடியும். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க. தெளிவாக இருக்கும். நோய் நினைவாட்டங்களில் நம்ம பாதிக்காது. பய உணர்ச்சினால் நமக்கு இப்படிலாம் ஒரு இருக்குமோன்ற இதில் நம்ம ஒரு கோளாறு இருக்குது, நம்ம பாதிக்கப்படுறது. அதெல்லாம் இன்னுமே அந்த மனசுக்கு தெம்பு, நிம்மதி, சூழ்நிலை அமைப்பு நல்லது. உறவுகள் கெடாமல் நன்னா இருக்கிறது, பாதிப்பு இல்லாமல் இருக்குது. மரியாதை பக்குவமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்னென்ன உண்டோ அத்தனையும் நம்ம கண்ணியமாக இருக்குது, காலமாக இருக்குது. நம்பிக்கை துரோகம் இல்லாத அமைப்பு இருக்குது. இத்தனையும் இருக்குது. பாதிக்கப்படுற அளவுக்கு நம்பிக்கை துரோகத்துக்கு அதனால எவ்வளவோ ஆயிருப்போம். பல காலங்கள் இருக்கலாம். அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி நமக்கு ஏற்றமான அமைதியான ஆனந்தமான அமைப்பு இருக்குது. எந்த ஒரு பகை உணர்ச்சி வந்தாலும் நமக்கு சாதகமாக மாறி நம்ம அனுகூலமாக அமைஞ்சிடும். அனுகூல சத்ருன்பாங்களே அது மாதிரி அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிடும். ஏற்புடைய காலம் இது. குழந்தைகள் காலத்தில் படித்து நல்ல பொசிஷனில் வந்துடுவாங்க. இந்த தொழில் அதிபர்கள் சொந்தவர்கள் அது அடுத்த வாரிசு தொழில் இடத்துக்கும் பிரிவுபடுத்தும் எல்லாமே இருக்கும். இந்த கடன் உபாதை இருக்காது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆகும். முதலீடுகள் அதிகம் பெருகும். லாபாதங்கள் கூடும். பலமாக இருக்கும், நன்னா இருக்கும், சிறப்பாக இருக்கும், ஓங்கி இருக்கும். கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். வர்த்தகங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுனால நல்ல அந்த விவசாயம் நல்ல மகசூல் கொடுக்கும். அதுக்கு உண்டான மகசூல் வந்தால் மட்டும் போராது. பூச்சி பாதிப்புகள்லாம் அதிகம் இருக்காது. வைரஸ் தாக்காது. அதே சமயத்தில் நல்ல விற்று வருமானம் வரணும் இல்லையா, பொருள் சம்பாதிச்சு அது கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கும். விலைவாசி ஏகமாக ஏறிருக்கு. இது காரணம் என்னென்னா குளோபலைசேஷனால் வந்த வினை. இது ரியல் எஸ்டேட் மற்றும் சரியாக ஒர்க் பண்ணாது. அது தானே வந்து இங்கே வரணும். இந்த பூமி விளையமான்னு எங்கேயாது நல்லா இல்லை. அதனால் கூடுமான நகர்ப்புற இதுங்கள்லாம் ஒன்றுமே நம்ம விரிவாக்கம் சொல்லிட்டு எங்கெங்கேயோ கை வைக்கிறதுல கனி வைக்க முடியாது. நீங்கள் இருக்கிறத வீடு வைக்கலை. அதனால் நல்லதாக போச்சு. நல்ல நிம்மதியாக இருக்கும். அந்த வேறு மாற்று விஷயமாக இருக்கும்போது வீடு வசதி வாய்ப்பெல்லாம் எல்லாம் நன்னா இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. எதுக்கும் பிரச்சனை இல்லை. வீடெல்லாம் வாங்க முடியும். அதுக்கு கொண்டு வருமான ஜீவனங்களை பெருக்கி அமைச்சு கொடுத்துருவார். கோச்சார கிரகங்கள் இந்த நிலைக்கு அருமையாக இருக்கும்போது எத்தனையோ வருது. சிம்மத்துக்கு உண்டான பூர்வ புனாதி குரு அவர் அஷ்டமத்தில் உட்கார்ந்தாலும் அது தகுந்த மாதிரி செவ்வாய் அவங்க கூட உட்காந்துருக்கார். பாக்யாதிபதி அவங்க கூட உட்காந்து அவர் அஷ்டமத்தில் இருக்காருன்னா அதுக்கு நேரம் சூரியன் கேந்திரத்தில் உட்காந்துருக்காரு, லாபத்தில் உட்காந்துருக்காரு. அஷ்டமத்தில் உட்காந்து லாபத்தை பார்க்கும்போது நஷ்டமாகாது. ஏன்னா சனீஸ்வரன் தொடர்பு 6ஆம் வீட்டில் உட்காந்து 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு தொடர்பு கொள்கிறார். அவரே 6ஆம் வீட்டு அதிகாரி கலத்திரம். அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் செம்மத்தையாக இருக்கும். ஷேர் செக்யூரிட்டி, மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட், எதை சொல்லக்கூடிய வியாபாரங்கள்லாம் பணம் போட்டு பணம் பண்ணுறது, இதுங்கி பண்ணுறது, வியாபாரம், வங்கி வியாபாரம், எத்தனை வியாபாரம், வெளிநாட்டு இந்த
உள்நாடு வெளிநாடு தொடர்புடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆரேஷன், லைசன் ஒர்க்கு, அமெரிக்க அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நன்னாவே ரொட்டேஷன் நன்ன பிரமாதமாக சர்க்குலேஷனில் வரும். டிமாண்ட் ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் இன்னும் பண்ண முடியாது. சப்ளைக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக முடியும். எதிர்பார்க்குறது இனங்கள் கூடி வந்திருக்கு. இந்த மாதிரி இனம் கூடி வரும்போது ஏதோ லேபர் இன்டென்சிவ் நிறைய இருக்குது. அதனால் உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட இந்த வருஷத்தில் உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது. உழைப்பு வீண் போகாது. அதுவும் சொல்லிவிடுறேன். இவ்வளோ உழைச்சி ஒன்றுமே இல்லை இவ்வளோ. அதனால் அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒவ்வொருத்தர் சாதாரண இன்கம் ஒரே இடத்துல உட்காந்து 15,000 20,000 50,000 சம்பாதிச்சவனுமே டைம் எலிமெண்ட் இம்பார்ட்டன்ஸ்னால 4 இடத்துல மாற்றி மாற்றி கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. அதனால் அந்த தொழில் கூட்டு நிறுவனமாக அவங்களாம் ஒருத்தருக்குள்ளே ஒரு கூடி சிறு தொழில்கள் குறுவர்கள் இதை மாதிரி சர்வீஸ் செக்டார்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஒரே கம்பெனி எல்லாத்தையும் பண்ணாது. இனிமேல் ஒரே மேனுஃபேக்சரிங் ஒரே இதில் பண்ணாது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புள்ள ஆர்கனைசேஷன்லாம் உருவாகிறதுனால எல்லாருக்கும் எப்போதும் வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, பணம் நிறைய வரும். தொடர்ந்து வந்துருக்கு. குடும்பத்தில் அட்டன் பண்ணலாம். இதுக்கு நிறையா அலாட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வாய்ப்புகள் மற்றும் எல்லா விதத்துலையும் வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, குடும்பத்தோடு அனுபவிக்கிறது வாய்ப்புகள் நிறைய உண்டாக்கியிருக்கான். நோய் வாட்டம் இருக்காது, சுறுசுறுப்பு இருக்கும், மனசுக்கு தெளிவு இருக்குது, தெம்பு இருக்குது, இத்தனையும் கொடுக்குறான். ஆனால் அதனால் ஜாதகத்தில் குறப்பிரசவம் கொஞ்சம் குழந்தை குட்டி இல்லாதவங்கன்னா நச்சு சந்தான பாக்கி நன்னாவே இருக்குது. ஒன்றுமே இதுமாதிரி தடுக்க முடியாது. யாரும் 2 குழந்தைகள் பெற்றுக்கூடாது, ஒரு குழந்தை பெற்றுக்கூடாது சொல்லி கட்டுப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி பாழாக்கி இருக்கிற குழந்தையை வராதுபடுத்து வர வசதி இல்லாதப்படுத்து அந்த மாதிரி சரீரத்தில் உள்ள பிரச்சனைகள் உபாதைகள்லாம் இனிமேல் நீங்கி சுத்தமாக ஆரோக்கியமான தெம்பு இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கூட மாறிபடுத்து. இப்போது பழைய நிலைக்கு வந்துடுது. அது எப்படி பண்ணுறது பகவானே பண்ணாதான் உண்டும் போடுறது. நம்மளால் நினச்சா பண்ண முடியாது. அந்த ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்குறார். அதனால் எல்லோரும் வீடு வாங்க முடியும், வசதி வாய்ப்பு எடுக்க முடியும். நல்ல அருமையாக ஆனந்தமாக சந்தோஷமாக எல்லாம் குஞ்சு குழாயக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண பந்தங்கள்லாம் கொண்டு நீங்கள் போய் அலைய வேண்டியதில்லை. தானாக நெருங்கி வந்து உங்களுக்கு ஏற்படைய மற்ற மங்கையோ மனாலும் அமைவாங்க. கவலைப்பட தேவையில்லை. வசந்த காலம் ஒரு பொன்னால காலமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய அமைப்பு இனிமேல் அல்ப ஆயுசு இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. விபத்துக்கள் குறையும். இன்னும் அஷ்டமத்தெல்லாம் இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. விபரீதமான யோகங்களை உண்டாக்குறதுக்கு தான் அது மாதிரி பண்ணியிருக்காரு. அது நல்லது. சிம்மத்துக்கு பொறுத்தவரை சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய இதனால் அதெல்லாம் சமூகத்தில் நெளிவு சுழிவு நிறைய வரணுன்றதுக்காக அவன் நெளிவு சுழிவு கிரகங்களே நெளிவு சென்று நமக்காக பாந்தமாக பண்ணி கொடுக்குறது. பகைவனே இனிமேல் உறவு கொண்டாடுவாங்க. பகை மறந்து நட்பு கொண்டாடக்கூடிய அமைப்பு. அதனால் தெளிந்த சிந்தனை, ஆரோக்கியமான சூழ்நிலை எல்லாமே இருக்கும்போது, உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது நமக்கு அனுபவிக்கிறது என்ன குறைச்சல். கலைஞர்களும் நல்லா இருப்பாங்க. தலை சம்மந்தப்பட்டு நல்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணால் சிம்ம ராசிக்காரங்க தான் பண்ண முடியும். வேறாலும் பண்ண முடியாது. கடகமோ சிம்மமோ பண்ணால் தான் முடியும். அவங்களால் தான் முடியக்கூடிய விஷயங்கள். அவங்க தான் லைசன் ஒர்க் அதிகமாக வச்சுருப்பானுங்க. நமக்கு தெரியாது உண்மையில் பார்த்தானா. அவங்க தான் ஏதாவது லைசன் ஒர்க் பண்ணி கலைஞர்களுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாக்க முடியும். அவங்களுக்கு ஆதரவாக அவங்க தான் இருக்க முடியும். ஏன்னா சிம்மத்துக்கு ஜீவன சம்பந்தப்பட்ட அதிகாரியே வீதிஸ்தான அதிகாரி பார்த்தோன்னா போலாம் சிம்மன் தான், சுக்கராச்சாரியார் தான். அவர் ராகுவோடு இருந்து உடனடியாக 4ஆம் தேதி இதுக்கு ரிஷபத்துக்கு போய்டுறார். கவலையே இல்லை. எவ்வளோ அமைப்பு பாருங்கள். செவ்வாய் 11ஆம் தேதி பிறகு 26 அன்றைக்கி ஜூன் 26 மேஷத்துக்கு வந்துடுவார். அது வரைக்கும் அவர் சத்தம் போடாமல் புதனும் செவ்வாயும் ராசி நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. இந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. ராகு ஷீல்டிங் ஆஃப் செவ்வாய் இது பண்ணுறதால கொஞ்சம் ரோஷமான அவனுடைய ராட்சசன் அரக்கனாக இருக்கிறதுனால கொஞ்சம் விஷமத்தனம் பண்ணுவான். அது ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த பாதிப்புகளை கிரகநாதர்களே மாற்றி அமைச்சு நமக்கு சாதகமாக பண்ணிட்டாங்க வராதபடி. அதுதான் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிருக்காரு. செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் புதன் மிருகசீரத்தில் இருப்பாங்க. உடனடியாக புதன் மிதுனத்துக்கு போகும்போது இந்த மயம் பண்ணுவார். அதனால் மிதுனத்தில் போய் போகும்போது சூரியனும் புதனும் இருப்பாங்க. அப்போ லாபத்தில் சிம்மத்துக்கு லாபத்தில் இருப்பாங்க. சிம்மத்தில் லாபத்தில் இருப்பாங்க. கவலையே இல்லை. என்ன குறை சொல்லுங்க. 9-10 தொடர்பு கிடைக்கிறது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். 9-10 தொடர்பு கிடைக்கும் போது அதெல்லாம் எவ்வளவோ ஏற்றமான ஒரு வாழ்க்கை. சனீஸ்வரருடைய அமைப்பும் நன்னா இருக்குது. அதனால் பிரச்சனைகளுக்கு ஒன்றும் உள்ளாகாமபடி அப்படி நழுவி தனக்கு சாதகமாக அதுவே கோல்சார கிரகங்களை நமக்கு அமைப்பு கொடுத்துருக்குன்னா நமக்கு உண்மையிலேயே பகவான் கருணை இருக்குது.
கவலைப்பட வேண்டாம். சமுதாயத்தில் மாற்றங்கள் வரணுன்னா இயற்கையாகவே பண்ணணும். நவகிரகங்களுடைய ஒத்துழைப்பில்லாம் இயற்கையாக பண்ண முடியாது, யாருமே இது செய்ய முடியாது. நமக்கு சந்தோஷமான வளமான வாழ்க்கை வரணும்னா பகவான் கண்டு தந்துட்டான், நல்லபடியாக இருக்குது, ஒரு கவலையும் இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை. பசங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. உள்நாடு வெளிநாடுன்னு ஒன்றும் கிடையாது. திறராசியாக இருக்கிறதுனால சிம்மத்துக்கு உள்நாடு தான் மெயின். கோட்டை வாசல் கொத்தளங்களோடு இருக்கக்கூடிய ராஜா உள்நாட்டு தான் இருப்பார், அது வெளிநாடெல்லாம் போக மாட்டார். அதனால் அந்த ஒர்க்கு கொடுத்துருக்கு. எல்லாத்துலேயும் ஏற்றமாக இருக்கும். உலகம் முழுதும் ஒரு பெருமைக்கும் மதிப்புக்கும் கூடிய ஒரு காலம் இந்த காலம். சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம் சொல்லிட்டு வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.